ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு பார்ட்டி மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு நான்வெஜ் பார்ட்டி மெனு தான் தயார் பண்ண போகிறோம். அதோட ரெசிபீஸ், அதுக்கு என்னென்ன ப்ரீ பிளான் பண்ணி வைக்கலாம், முத நாளே என்ன செஞ்சு வைக்கலாம், பார்ட்டி அன்றைக்கி காலையில் என்ன செஞ்சு வைக்கலாம், எல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீட்டில் ஒரு பெரிய விருந்து இல்லை பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா முதல்ல எத்தனை பேருக்கு சமைக்க போகிறோம், என்னென்ன ஐட்டம், என்னென்ன ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துட்டாலே வேலை சிம்பிளான மாதிரி ஆகிடும். நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம முத நாளே வாங்கி வச்சுக்கணும். அப்படி இருக்கையில் தான் நமக்கு வந்து ஹெல்ப்பே இல்லாட்டா கூட எவ்வளோ பெரிய விருந்தானாலும் நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மெனுவில் ஒவ்வொரு ஐட்டமாக செய்ய உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இன்றைக்கி வந்து மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி இருக்குது, மட்டன் மந்தி இருக்குது, அப்புறம் வந்து குபூஸ் வீட்லேயே பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். சிக்கன் தந்தூரிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்குது. மட்டன் மந்திக்கும் 3 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். எனக்கு மறுநாள் நைட்டுக்கு தான் பார்ட்டி இருந்தது. முதல் நாள் நைட்டே வந்து நான் சிக்கன் கழுவிட்டு தந்தூரி மசாலா தடவி அதையும் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். மட்டன் மந்திக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு மந்தி மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான்வெஜ் மெனு அப்படிங்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஸ்ட் ஆகிடும். அதுவும் வந்து ஒரு பார்ட்டி அப்படிங்கல ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து இது பண்ணால் தான் இருக்கும். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அரைச்சிக்க போகிறேன். நான் ஒரு 7-8 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழுத்த லெமன் தான். இதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தூரி மசாலாவுக்கும் அப்புறம் வந்து நம்ம கார்லிக் சாஸ் தயார் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த 8 லெமனையுமே நான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். 3 கிலோ மட்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 5 லெமன் அளவுக்கு ஜூஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன். இது எதுக்குன்னா தந்தூரி சிக்கனுக்கு முதல் மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ், உப்பு, மிளகாய்த்தூள் 3 மட்டும் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீசஸில் வந்து நல்லா கட்டு கொடுத்துக்கணும். நல்லா நீங்கள் வந்து கடையில் வாங்கியில் கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரிய பெரிய பீஸாக வாங்கினீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய பீஸாக போடலை. தந்தூரி சிக்கனுக்கு அதே மாதிரி லெக் சைடு பீஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த லெமன் ஜூஸ், மிளகாய் தூள், இதை அப்ளை பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் அளவாக இருந்தால் நம்ம 1/2 கிலோ அளவாக இருந்தால் ஒவ்வொரு பீஸில் இந்த மாதிரி தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய அளவு அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக போட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறின பிறகு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட அதிக புளிப்பில்லாத கட்டியான தயிர், இது ஒரு 400 ml சேர்த்துக்கிறேன். 400 mlலேருந்து நீங்கள் 500 ml கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தந்தூரி மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் உள்ளதும் வாங்கலாம், இல்லை நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதாவது கரம் மசாலா, அதோடு சேர்த்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா காரம் ப்ளஸ் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து தான் மேரினேட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓவர் நைட் நல்லா ஊறட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி ஊறையில் தந்தூரி சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நான் மறுநாள் நைட்டுக்கு முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மட்டன் மந்திக்கும் நம்ம மசாலா தடவிடலாம். மட்டன் மந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் 1/2 கிலோ பண்ணுறது, 5 பேருக்கு 10 பேருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ரெசிபி போட்டிருக்கோம். இதில் ஓவர்வியூ மாதிரி தான் காட்டியிருக்கேன். நீங்கள் மந்தி டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா மட்டன் மந்தி ரிலாக்ஸ் ரெசிபிஸ்னு போட்டாலே உங்களுக்கு ரெசிபி கிடச்சிரும். மந்திக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் நல்ல கொழுப்பு பீஸாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மட்டன் ஸ்டாக்கெல்லாம் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கொழுப்புள்ள பீஸாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட மட்டன் மந்தி மசாலா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தாராளமாக 1 கப் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா 3 கிலோ இருக்குது. நான் வந்து தாளிக்கையில் திருப்பி மட்டன் மந்தி மசாலா சேர்த்துப்பேன். மட்டன் மந்தி மசாலாவும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். இதில் என்ன இருக்குன்னா இதே தான் மல்லி, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து திரிச்ச தூள் தான். இதோட அளவுகளையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணெய் தடவி மட்டனில் அப்ளை பண்ணையில் கொஞ்சம் லைட்டாக வந்து பட்டும் படாமையும் தான் அதில் படியும். அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. மறுநாள் நம்ம சமைக்கையில் நல்ல மட்டன் வந்து சாஃப்டாக ஊறியிருக்கும். இதில் தயிரெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ கார்லிக் சாஸ் தயார் பண்ணிடலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதிக அளவு செய்ய போகிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக கார்லிக் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கார்லிக் சால்ட்டு சேர்க்கறதுனால உப்போட அளவு கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இதோட ஒரு 200 ml கட்டியான பால். நான் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன். காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவாக ரிஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து மிக்சியில் நம்ம சுற்றணும். மிக்சியில் எப்படின்னா நீங்கள் பீட்டரில் இது பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த மோடில் போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு 1/4 கப்புக்கும் நம்ம 1 நிமிஷம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த கார்லிக் சாஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எக்கும் கிடையாது. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில், உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாஸ் வேணும் அப்படின்னா இந்த இதில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டிப் மாதிரி இன்னும் கட்டியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்து சுற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் முத நாள் செஞ்ச வேலைகள். மறுநாள் காலையில் முதல் வேலையாக மட்டன் மசாலா தான் தயார் பண்ணி வைக்க போகிறோம். இது மார்னிங்கே செஞ்சு வச்சா கூட நைட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 வெங்காயம், 5 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். அதோட மட்டன் குழம்புக்குரிய பொடி இருக்கு இல்லையா, மட்டன் மசாலா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா காரத்துக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு ஜவ்வரிசி பாயசம் பண்ணலான்னு ஐடியா. அதனால் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்குவமாக ஜவ்வரிசி வெந்துடும். ஜவ்வரிசி மட்டன் ரெண்டுக்குமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுக்க போகிறேன். அப்புறம் விருந்து அப்படிங்கலையே அதுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க வரையில் பரிமாறதுக்கு தேவையான பாத்திரங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே ரொம்ப அவசியங்க. கிச்சனில் ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பாத்திரங்கள், தட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த விருந்து நேர பரபரப்பை நம்ம தவிர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மந்திக்கு தான் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம 15 பேருக்கு மந்தி அப்படின்னா நம்ம குபுஸோடு சேர்த்து தான் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ சமைப்பீங்களோ அதுக்கு பாதி அளவு சமைச்சிக்கோங்க. எத்தனை மெயின் டிஷ் நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அளவுகளை நம்ம குறைச்சிக்கலாம். பொதுவாக குபுஸ், மந்தி, ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கையில் சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குபுஸு, ரொட்டி இந்த மாதிரி ஐட்டங்களை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் ஐட்டம், தந்தூரி, ஃப்ரைடு சிக்கன்லாம் பண்ணலாம், அது அதிக அளவாக செலவாகும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக அளவுப்படி பண்ணாதீங்க. எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வெந்து ஸ்டீம் எல்லாம் போயிட்டு பாருங்கள் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஜவ்வரிசி வேக வைக்கல எப்போதுமே தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க, இல்லை இது ரொம்ப கட்டி தட்டிடும். குக்கரை ஓப்பன் பண்ணின உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம கூலான தண்ணி சேர்த்து வச்சிடணும். இல்லாட்டி ஜவ்வரிசி ரொம்ப கட்டியாயிடும். நீங்கள் உடனே பாயசம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் தண்ணி கலந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. நம்ம செய்யலை பாயசம் எப்போ செய்கிறதா இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 15 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டன் வெந்துட்டுருக்கு. எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல பக்குவமாக வெந்திருக்கும். இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அப்படின்னு தோணுன்னா கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இதுவே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம மசாலா பண்ணிடலாம். ஒரு நல்ல அகலமான கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதில் எக்ஸ்ட்ரா வெங்காயம்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே அந்த மட்டனில் சேர்த்துட்டதுனால இதில் நான் எதுவுமே சேர்த்துக்கல. இது டேரெக்டாக அந்த எண்ணெயில் சேர்த்துடணும். இந்த மட்டன் கிரேவியில் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கிரேவியில் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள். இது எதுக்குன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரிங்கை தூக்கி கொடுக்கும். இதில் வந்து நம்ம செட்டிநாடு மசாலா சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த குபுஸ்க்கெலாம் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கட்டியாகி, ரொம்ப கட்டியாகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வந்தாக்கில் நம்ம இறக்கி வச்சிடலாம். பாயசத்துக்கு
பாயசத்துக்கு 2 லிட்டர் அளவுக்கு பாலோட 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு பாக்கெட் சேமியாவை நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். சேமியா வந்து வறுத்த சேமியா இருந்தால் கூட திரும்ப நெய்யில் வறுத்து கொட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு கட்டியான பாலில் திரும்ப தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம சேமியா சேர்த்து வேக வைக்கல பால் இன்னுமே கட்டியாயிடும். அதனால் அந்த சேமியா வேகிறதுக்கான தண்ணியை நம்ம பாலில் சேர்த்துட்டு வேக வச்சா சேமியா நல்லா பக்குவமாக வேக வரும். பாயசத்தோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வறுத்த சேமியா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். நம்ம அதில் ஜவ்வரிசியில் குளிர்ந்த தண்ணி விட்டு வச்சுருக்கிறதுனால அது நல்லா கரெக்டாக பதமாக இருக்கும். இப்போ இனிப்புக்கு தகுந்தாப்பில் சீனி ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டி இறக்கிடலாம். மட்டன் மந்தி தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 3 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் எடுத்த பிறகு மட்டன் பீசஸ் குறைஞ்சிடும். ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய், கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொஞ்சம் கம்மி தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்துக்கணும். ஒரு 10 துண்டு பட்டை எடுத்திருப்பேன், ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருப்பேன், ஒரு 5-6 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட மட்டன் மந்திக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ட்ரை லெமன் அப்படின்னு சொல்லலாங்க. இதில் ஒரு 3 லெமன் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த மட்டனையும் எடுத்து வச்சிடணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்முருவலாலாம் வதங்க வேண்டாம், லேசாக வதங்கி வந்தாலே போதும். இதோட நம்ம வந்து ஊற வச்சுருந்த மட்டன் பீசஸை சேர்த்துட்டு இந்த எண்ணெய் வெண்ணெயில் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதிலேயே நம்ம வாட்டிடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்துக்க போகிறோம். மட்டனை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் 10 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம மட்டனோட ஸ்டாக்கு சேர்ந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, முதல்ல ஒரு 10 கப் வச்சுட்டு மட்டன் ஸ்டாக் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், உங்கள்கிட்ட பெரிய சைஸ் குக்கர் இருந்ததுன்னா அதில் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இல்லை பாத்திரத்துலேயே அப்படின்னா கூட ஒரு 5 கப் தண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாலட் பண்ணுறதுக்கு கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், அதோட கொஞ்சம் கார்ன் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் தான் பண்ணுறேன். ஃபுட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பிலிப்ஸ் பிராண்டோடது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது முக்கியமாக இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது, பெரிய வெங்காயம் கட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட முட்டைக்கோஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சாலட் அப்படிங்கிற என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் விருந்துக்கு முன்னாலேயே சாலட் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு ட்ரேலையோ ஒரு பாக்ஸ்லேயோ ஏர்டைட் பாக்ஸ்லேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் முன்னாலேயே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பரிமாறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மிளகுத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சாலட் வந்து நல்லா இருக்காது. எப்போதுமே நீங்கள் முன்னால் செஞ்சு வைக்கிறீங்கன்னா உப்பு போடாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பரிமாறதுக்கு முன்னால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே சிக்கனை வெளியில் எடுத்து வச்சிடணும். அந்த கூல்னஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு ஓவனை இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரியில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 250 டிகிரியில் வச்சுருக்கேன். 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நார்மலாக பேக் மோட் தான் யூஸ் பண்ணுவேன். 2 கிரில்லும் டாப் கீழே உள்ள 2 ரேக்குமே சூடாகிற மாதிரி தான் செட் பண்ணுவேன். ஒரு பெரிய ட்ரேயில் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதில் இந்த ஊற வச்ச பீசஸை அடுக்கிக்கலாம். என்னோடய ட்ரே பார்த்திங்கன்னா நல்ல பெருசு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட ஓவன், அந்த ஓடிஜி அதில் உள்ள கொடுத்துருக்க ட்ரே தான் இது. இது கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேலேயே நல்லா பிடிக்குதுங்க. நீங்கள் ஹோம் யூஸ்க்கு நல்ல ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓவனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதோட ரிவ்யூ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த ரிவ்யூ எடுத்து பாருங்கள். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய ஓவன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் அடுக்கிட்டு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் இது பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுக்கிட்டால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆயில் போட்டுக்கிறோம். இதை ஓடிஜியில் அப்படியே மிடில் ட்ராக்கில் வச்சுட்டு ஒரு பக்கம் நான் 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் திருப்பி விட்டு ஒரு 15 நிமிஷம் நான் பேக் பண்ணி எடுப்பேன். உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப் என்னென்னா, ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிரில் மோடில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மேலே நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் வந்துடும். அந்த ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும் பாருங்கள், அது கிடைக்கும். நார்மலாகவே நம்ம பேக் பண்ணையில் கிடைச்சிடும். அப்படி கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மேல் ரேக்கில் வச்சு எடுத்துக்கோங்க. குபூஸ் எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்டான ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். குபூஸ் பண்ணுறது, ஷவர்மா பண்ணுறது. நீங்கள் வந்து குபூஸ் போட்டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் அப்படின்னு போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. அதை இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணால் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்க்ளூட் பண்ணலை. நல்ல சாஃப்டான குபூஸ் அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். நான் பெரிய குக்கரில் போட்டு தான் மட்டன் வந்து ஸ்டாக் எடுத்திருக்கேன். மட்டன் ஸ்டாக் எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வேக வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி, மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கோட மட்டன் மந்தி மசாலா, உப்பு போட்டு ரைஸை 3/4 பதம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தம் போடுற ஸ்டேஜ் வந்தாக்கில்
நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டாக் எடுத்த மட்டனை ஓவன்லேயோ இல்லை கல்லுலேயோ போட்டு டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரைஸுக்கு மேலே அடுக்கிக்கணும். அடுக்கிட்டு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 5-6 கங்கை நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பில். அதை நடுவில் நம்ம வச்சுக்கலாம். கங்கு நல்ல ஃபார்ம் ஆகிருக்கணும். இது நடுவில் ஒரு ஃபாயில் பேப்பரில் கிண்ணம் பண்ணியோ அல்லது ஒரு சில்வர் கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டால் சட்டுன்னு ஆஃப் ஆகிடும். நான் நெய் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு புகை வருது பாருங்கள். நம்ம இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மூடி உங்களுக்கு டைட்டாக இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் மேலே தம்மலை இருக்கட்டும். கரெக்டாக மந்தி செட் ஆகிடும். நம்ம விருந்து மெனுவை இப்போ பார்க்கலாமா? நம்ம பண்ணி வச்ச பாயசம், அதோட மந்தி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ரைஸ் தனியாக அந்த பீசஸ் தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்குமே வசதியாக இருக்கும். அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பிளேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இதோட குபுஸ், நம்ம ஹோம்மேட் குபுஸ், இந்த மாதிரி காட்டன் கிளாத் வைக்கல இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அதோட நம்ம பண்ணின கார்லிக் சாஸ், அப்புறம் மந்தி சட்னி, க்ரீன் சட்னி, அப்புறம் மட்டன் மசாலா, தந்தூரி சிக்கன். மந்தி சட்னி, க்ரீன் சட்னி ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.